தமிழகத்தை பொறுத்தவரை இனி வருகிற நாட்களில் லேசான மழை முதல் மிதமான மழையும், இந்த மாத இறுதியில் கனமழையும் பதிவாக வாய்க்கிறது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை வந்து பதிவாக வாய்க்கிறது, அதை பத்தி தான் பார்க்க போறோம். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இனி வருகிற நாட்களில் பகல் நேரத்தில் வெயில் தாக்கம் அதிகரிக்கும். அதே சமயம் இந்த மாத இறுதியில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில். சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை முதல் மிதமான மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. அதே போல அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஊட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஊட்டியும் இருக்கக்கூடும். வருகிற இந்த 24ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. வங்கக்கடல் பகுதிகளில் 21ஆம் தேதி மத்திய மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள் மற்றும் வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 22ஆம் தேதி மத்திய மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள், வடக்கு வங்கக்கடல் மற்றும் வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல 23ஆம் தேதி அன்று வடக்கு வங்கக்கடலில் அநேக பகுதிகள் சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 24ஆம் தேதி அன்று வடக்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல தமிழக கடலோர பகுதிகளை பொறுத்தவரை 21ஆம் தேதி தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல இந்த அரபிக்கடல் பகுதியை பொறுத்தவரை 21ஆம் தேதி அன்று மத்திய மேற்கு அதனை ஒட்டிய தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகள், கொங்கன் கோவா கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு மற்றும் வடகிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல 22ஆம் தேதி அன்று மத்திய மேற்கு அதனை ஒட்டிய தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகள், வடக்கு கொங்கன் கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வடகிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இதில் தெற்கு கொங்கன் கோவா கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல 23ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை வடமேற்கு அரபிக்கடலின் அநேக பகுதிகள், மத்திய மேற்கு அதனை ஒட்டிய தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகள், வடக்கு கொங்கன் கடலோர பகுதிகள், இதில்
மத்திய கிழக்கு மற்றும் வடகிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல தெற்கு கொங்கன், கோவா கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் தொகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி வருகிற நாட்களில் பகல் நேரத்தில் வெயில் அதிகரிக்கும். அதே சமயம் இது மாத இறுதியில் லேசான மழை முதல் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அதே சமயம் அடுத்த மாதத்திலும், அதாவது செப்டம்பர் மாதத்திலும் முதல் வாரத்தில் கனமழையானது பரவலாக தமிழ்நாட்டில் பதிவாக வாய்ப்புள்ளது. அதே போல கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் பொறுத்தவரை திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் 1 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. அதே போல வெப்பநிலை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை மதுரை விமான நிலையத்தில் 40 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை கரூர் பரமத்தையில் 21.5 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வானிலை பொறுத்தவரை இனி வருகிற நாட்களில் அடுத்தடுத்து மாறிக்கொண்டே இருக்கும். அதே சமயம் வெயில் அதிகரிக்கும். அதே போல சில சமயம் வெயில் அதிகரிக்கும், சில சமயம் வெயில் அதிகரித்தாலும் மழை பொழிவு மாலை மற்றும் இரவு நேரத்தில் பதிவாக வாய்ப்புள்ளது. அதற்காக வானிலையை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வானிலையை பொறுத்தவரை முழுமையான தகவல் உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயம் இந்த வருகின்ற நாட்களில் பகல் நேரத்தில் வெயில் அதிகரிக்கும். அதே போல இனி மாத இறுதியில் மாலை, இரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் பரவலாக மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில். ஆகையால் நீங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க.